எல்லாருக்கும் வணக்கம். டே 88 ஜனவரி 2ஆம் தேதியோடைய ஃபுல் எபிசோடு பார்த்துட்டு தான் ரிவ்யூ பேச போகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு 3 டாஸ்க் நடந்துச்சுன்னு வைங்களேன். அந்த கால் பண்ணி அதில் வந்து சில பேருக்கு வந்து டாஸ்க் கொடுத்து அந்த டாஸ்க் வந்து அவங்க பண்ணுறது அதை பற்றி வந்து அந்த டாஸ்க் நடந்துட்டு இருந்துச்சு. காலையில் அதுக்கு முன்னாடி வந்து அந்த பாலை உருட்டி விடுவாங்கல்ல, நம்ம ப்ரோமோவில் பார்த்த மாதிரி அந்த பாலை உருட்டி விடுற அந்த டாஸ்க் வந்து பண்ணாங்க. அந்த அருணோட பையன்லாம் பாதி பேர் பிரிச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது அந்த பால் உருட்டும் போது யாரோட அந்த இதெல்லாம் நிற்கிதோ, அந்த பால்லாம் வந்து நிற்கிதோ, அது அவங்க வந்து மற்றவங்களோட அந்த யார் ஊட்டி விட்டாங்களோ அவங்களோட பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து ஜாக்லினுக்கு 0 பாயிண்ட் ஆகி போயிடுது. அதுக்கப்புறமேட்டு பவித்ராவுக்கும் 0 பாயிண்ட் ஆகி போயிடுது. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு ஆள் யார், அந்த அருணுக்கு, அதுக்கப்புறம் விஷாலுக்கு எல்லாத்துக்கும் பாயிண்ட் வந்து 0 ஆகி போயிடுது. அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் ஒரு டாஸ்க், மறுபடியும் ஒரு கால் வருது. அந்த காலில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி கால் எடுத்துட்டு இது மாதிரி என்ன டாஸ்க் சொல்கிறாங்கன்னா, முடிக்கு வந்து கலர் பண்ணுன்னு சொன்னோன்னே ரயனை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. அது ரொம்ப தப்பான ஒரு மூவ். ஆல்ரெடி வந்து ரயன் வந்து பீக்கு கொண்டுட்டான். இந்த பால் உருட்டுறது இருக்குல்ல, அதுலேயே வந்து பீக்கு கொண்டுட்டா 13 பாயிண்ட்டுக்கு மேலே வந்துருச்சு. சௌந்தரியம் 13 பாயிண்ட்டுக்கு மேலே வந்துருச்சு. சௌந்தரியம் முதல்ல வந்து பயங்கரமாக வந்து இன்னைக்கு தான் என்ன சொல்கிறது, தான் ஜெயிச்சதா வந்து உணர்ற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து பண்ணி முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமாரும் ஃபர்ஸ்ட் டாஸ்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டா எல்லாருமே 10க்கு மேலே வந்துட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு ரயனுக்கு வந்து அந்த தலைக்கு கலர் அடிச்சதுனால என்ன ஆயிடுதுன்னா, அதில் ஒரு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆனோடனே 15 பாயிண்ட் கிட்ட வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு டாஸ்க் வைக்கிறாங்க. ஒரு ட்ரம் மாதிரி ஒரு ட்ரம்மு. அந்த ட்ரம்மில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் உள்ளுக்குள்ள இருந்துக்கிட்டு அவங்களோட ஃபோட்டோ வந்து முன்னாடி இருக்கும். அதை வந்து பிரிச்சுக்கிட்டு அதுக்காக சண்டை போட்டுக்கலாம் இருக்கும். அதான் தேர்ட் ப்ரோமோவில் வந்து வந்துச்சு. ஸோ அந்த 3 டாஸ்க்கும் முடிஞ்சோடனே அதில் யார் பீக்கில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து ரயன் வந்து கொஞ்சம் டாப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் என்னன்னா, இன்னைக்கு பார்த்த வரைக்கும் இப்போ போயிட்டு இருக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ கடைசியாக வந்த இன்ஃபர்மேஷன் படி ரயன் தான் வந்து டிடிஎஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் வாங்கியிருக்கான். ஃபர்ஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து ரயன் தான் ஏறான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நாமினேஷன்ல இருந்தால் கூட அந்த பையன் தப்பிச்சிருப்பான். பட் ஆனால் இப்போ டேரெக்டாக வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டான் அப்படிங்கிறப்போ அதுவே வந்து அந்த பையனுடைய எஃபோர்ட்டை காட்டுது. அதில் வந்து எது பாசிட்டிவாக இருக்குது, எது நெகட்டிவாக இருக்குது, இது வந்து சரியாக பண்ணானா, தப்பாக பண்ணானா, இது நியாயமா, இது தர்மமா, இதெல்லாம் மேட்டர் கிடையாது. ஜெயிச்சிட்டானா அவ்வளோதான் கான்செப்ட். ஜெயிச்சிட்டான், அதுக்கு அவன் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணானோ, அது என்ன நெகட்டிவாக பேசினானோ அதெல்லாம். ஆனால் கொஞ்சம் வந்து பயபுள்ளிக்கு கொஞ்சம் தலைக்கணம் வந்துருச்சு. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக பேச்சு வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிரும். இப்போ டேரெக்டாக ஃபைனல் ஸ்டேஜ் போயிட்டோம் அப்படிங்கும்போது இதுக்கப்புறமேட்டு மற்றவங்களாம் அடிச்சுக்கிறத பார்த்துட்டு அந்த பையன் ரொம்ப இதுக்கப்புறம் ஆட்டிடியூட் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும். அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கப்புறம் அடுத்த 2 வாரத்துக்கு ஆட்டிடியூட் மெயின்டைன் பண்ணலைன்னா அதுக்கப்புறமேட்டு ஓட் பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ இருந்தே வந்து அந்த ஓட் பேங்க் வந்து உருவாக்குறத வந்து ரயன் பண்ண ஆரம்பிக்கணும். அதை எந்த அளவுக்கு பண்ணுறான் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இதில் வந்து முத்துக்கும் ரயனுக்கும் நிறைய வந்து முட்டிக்கிச்சு. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து தோணிக்கிட்டே இருந்தது, பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆகுனா வந்து முத்து வந்து ரயன் வந்து அது மாதிரி வந்து நெகட்டிவாக பேசிகிட்டே இருக்கிறது. அப்புறமேட்டு முத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிகர் ஆனது. இன்னைக்கு தான் கொஞ்சம் வந்து புரிஞ்சிருக்கான். ஸோ இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது. நம்மளே ரொம்ப ஜாஸ்தி பேசுவோம். இவன் நம்மளோட அதிகமாக பேசிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து தோண ஆரம்பிச்சிச்சு. இதுலேயே அந்த தலைக்கு வந்து இந்த பெயிண்ட் அடிக்கிறது இருக்குதுல்ல, அந்த கலரிங் பண்ணுற இடத்துல வந்து மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து சப்போஸ் ஏதோ ஞாபகத்தில் ரயனுக்கு வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ரயன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிடைச்சவொடனே பேசிகிட்டே இருக்கான். 45 நிமிஷம். நான் வந்து லைவ்ல வர உட்காந்து பார்த்தேன். 45 நிமிஷம் பெயிண்ட் அடிக்கிறாங்க தலைக்கு. 45 நிமிஷம் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ, மஞ்சரி வந்து இருக்கலே ரொம்ப அதிகமா பேசுற கேஸ். மஞ்சரியே டயர்டாகி வெளியே உட்காந்துருக்க கூட சுத்திட்டு இருக்கிற சௌந்தர்யாவே டயர்டாகி அவனை கொஞ்சம் வாயை பேச நிறுத்துங்கண்ணா அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பொறுத்த வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறது மட்டும்தான் வந்து ஒரு அடுத்த என்ன சொல்றதுன்னா தன்னுடைய கேம் ஆடுறதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து இந்த பிக் பாஸ்ல வந்து மாறி போச்சு. ஸோ ஆக இன்னைக்கு நடந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ரயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இம்பாக்ட், அந்த டாஸ்க் மூலமா ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் வந்து உருவாக்கியிருக்கு. இந்த டீமுக்குள்ள வந்து எல்லாருமே இண்டிவிஜுவல் கேம் ஆடி இருந்தா கூட ஒவ்வொருத்தவங்களும் வந்து தன்னுடைய இடத்த வந்து பிடிக்கிறதுக்காக எந்த அளவுக்கு அழுத்தமா விளையாடுறாங்களோ அந்த அளவுக்கு அழுத்தமா விளையாண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இல்லை என்னன்னா, ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, பவித்ராவை யாருமே வந்து பார்த்தீங்கன்னா விளையாடவே கூப்பிடல அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கலாம். பவித்ரா என்னன்னா, நான் வந்து என்கிட்ட டாஸ்க் கொடுத்தா நான் வந்து மொட்டை கூட அடிச்சுக்க கூட ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பவித்ரா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா மஞ்சரி வந்து பவித்ரா வந்து பாயிண்டே இல்லாத ஆட்களை கூப்பிட்டு கேட்காம நேரடியாக கொண்டு போயிட்டு வந்து ரயன்ட்ட வந்து ஏற்கனவே பாயிண்ட் அதிகமாக கொண்டு போய் கொடுத்தது வந்து எத்திக்கலி அது சரியான விஷயமா தெரியல. அதுக்கப்புறமேட்டு அது தப்பான ஒரு மூவ்னு சொல்லிட்டு முத்துக்குமார் கூட அதை மென்ஷன் பண்ணேன். யாரா இருந்தாலுமே வந்து ஏற்கனவே பாயிண்ட் கொண்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி முத்துக்குமார் அதே தான் போனோம் நேற்று பண்ணது. ஒரு டாஸ்க்கு கொடுத்து முதல்ல வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாங்கல்ல, அந்த கால் பண்ண டாஸ்க்கில் கொடுக்கும்போது ரயன்ட்டு தான் கொடுத்தது. ஏன் வேற ஆள்கிட்ட நீங்கள் கொடுங்க, நீங்கள் பண்ணுங்கன்னே பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்து இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துருக்கணும். வந்து ரயன் வந்து நல்லா கேம் ஆடுவான்னு சொல்லிட்டு வந்து அவன் கையில் கொடுத்தது தப்பு. அதனால தான் முத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டாஸ்க்கில் வெளியே போயிட்டு பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் உட்காந்துருந்தது. ஸோ இதெல்லாமே வந்து யோசிக்காம
ஏற்கனவே நல்ல இடத்துல இருக்கவங்க மட்டுமே வந்து கேம் ஆடிட்டு இருக்கிறதுல வந்து எந்த விதத்துல வந்து சரியான ஒரு ஆப்ஷனா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறான்னா, அவன நம்பி நம்ம மொத்தமா குடுத்துடலாம் அப்படிங்கிற மனநிலையில மட்டுமே கேம் ஆடுனதுனால தான், ரயனுக்கு ரொம்ப பாசிட்டிவான இம்பாக்ட் ஆயிருச்சு. பிளஸ் அவனோட பேச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா போய் சேர்ந்துருச்சு. அதுதான் வந்து இப்போதைக்கு நடந்திருக்குது. ஆக இன்னைக்கு எபிசோட பார்த்த வரைக்கும், ஆ வந்து ஓரளவுக்கு இந்த டிடிஎஃப் டாஸ்க்ங்கிறது முடிஞ்சிருச்சா, இதுக்கப்புறமேட்டு பெட்டி டாஸ்க் வந்துரும் அப்படின்னு சொல்றாய்ங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன டாஸ்க் இருக்கு, என்னென்ன பண்ண போறாய்ங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் சாட்டர்டே தான். என்ன நடக்குது? சாட்டர்டேல வந்து விஜய் சேதுபதி இந்த டாஸ்க்குள்ள நடந்த விஷயங்கள், இவங்களுக்குள்ள வந்த கான்வர்சேஷனு, இந்த டாஸ்க்க வந்து இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? இத பத்திலாம் விஜய் சேதுபதி என்ன கேள்வி கேட்க போறாரு? அப்படிங்கிறதையும் நான் பொறுத்து தான் பார்க்கணும். அவ்வளோதான் மேக்ஸிமம் என்ன வேற என்ன விஷயம் இருக்குது? பெரிய இன்ட்ரஸ்டிங்கான விஷயம்னு சொல்லி சொன்னீங்கன்னா, பவித்ரா ரொம்ப ஃபீல் பண்ணது, என்ன வந்து கார்னர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னது. பவித்ரா வந்து ஒரு நல்ல பொண்ணு. நெறைய எஃபோர்ட் போடுறாங்க. பட் ஆனா, அவங்களுக்கு வந்து தான் என்ன நெனைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த தெளிவா ஒரு அழுத்தமான ஒரு இடத்துல வந்து சொல்ல சொல்ல முடியல. முத்துக்குமார் கூட அத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். என்னன்னா, "நீ நெனைக்கிறது வந்து நீ தான் வந்து தேடி கண்டுபிடிச்சு பண்ணணும். எனக்கு இத குடுங்கன்னு சொல்லி நீ தான் போய் இறங்கி போய் நின்னு கேட்கணும். சும்மா போயிட்டு உட்காந்துட்டே இருந்தா மட்டும் எப்படி வந்து குடுத்துருவாங்க?" அப்படின்னு வந்து சொன்னது கரெக்ட்டான விஷயம் தான். இப்ப மஞ்சரியா இருக்கட்டும், மத்த யாரா இருந்தாலும் அவங்க ஒரு எஃபோர்ட் போடுறாங்க. ஜாக்லின் ஆகட்டும், பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் இத பண்ண போறேன். எனக்கு இத பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து பேசுறாங்கல்ல, அந்த மாதிரி அ பவித்ராவும் வந்து ரொம்ப பவித்ரா வந்து சரி நம்ம மேல நம்பிக்கை இருந்தா குடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது தான் பவித்ராவோட பெரிய வீக் பாயிண்டா போய் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வாரம் யார் எலிமினேட் ஆக போறாங்க அப்படிங்கிறது நமக்கு முழுமையா தெரியல. ஸோ இப்போதைக்கு வோட் பெர்சன்டேஜ்ல வந்து டவுனா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு வோட் பெர்சன்டேஜ் வருது. ஈவினிங் ஒரு வோட் பெர்சன்டேஜ் வருது. நாளைக்கு காலையில பார்த்தா தான் என்ன வோட் பெர்சன்டேஜ்ன்னு நமக்கு கொஞ்சம் தெளிவா தெரியும். அத பார்த்துட்டு தான் நம்ம மத்த விஷயங்கள வந்து முடிவு பண்ண முடியும். இப்போதைக்கு இந்த டாஸ்க் ஜெயிச்சிருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் வந்து வெளிய வந்திருக்கு அப்படிங்கிறனால, எல்லாருமே ரயன் ஜெயிச்சிருக்கான் அப்படிங்கும்போது, அந்த இம்பாக்ட் வந்து ஒரு நாளைக்கு இருக்கும். அத தாண்டி எப்படி வோட் பெர்சன்டேஜ் மாறுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். சரி உங்களோட கருத்துக்கள நீங்க எழுதுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நாளைக்கு என்னன்னு சொல்லி லைவ்ல பார்த்துட்டு இன்னும் டீட்டெயிலா உட்காந்து பேசலாம். எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து ரயன் போயிட்டானா, முத்துக்குமார், சௌந்தர்யா வந்து ஈஸியா மேல போறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்குது. அதுல மாற்று கருத்து கிடையாது. ஜாக்லினுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஆள் யாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப அழுத்தமா பார்க்க வேண்டியது இருக்குது. அது மிக விரைவில் தெரிஞ்சிரும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. உங்களோட கருத்துல கமெண்ட் எழுதுங்க. நாளைக்கு நெறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.